வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சப்போர்ட்டில் மட்டுமே ட்ரேட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா, இல்லைனா லாஸ் வந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு எதிராக போகும்போது வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டு லாஸ் வந்து கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 மாதமாக வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. இது 12வது மாதத்தில் முதல் நாள் வந்து நம்ம வெற்றிகரமாக அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செஞ்சுருக்குதுங்க. ஸோ இது நம்மளுடைய தினம் ஒரு பார்வை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இது வந்து ஏதோ கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆரம்பத்தில் வந்து எத்தனை பேர் இதெல்லாம் படித்து பார்க்குறீங்க அப்படின்னு வந்து தெரியலங்க. நான் இது ஒன்றும் சேஃப்டிக்காக, ஏன் சேஃப்டிக்காக வந்து நான் இது வந்து உங்களுக்கு கொடுக்கல. இது வந்து உங்கள் சேஃப்டிக்காக தான் நான் இது வந்து பண்ணுறேன். ஃபேக் ப்ரொஃபைல்ஸை நம்பி எதுவும் வந்து நீங்கள் கேஷ்லாம் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்காதீங்க. நமக்கு யூடியூப்லேயும் எக்ஸ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி நெவர் கான்டாக்ட் எனிபடி ஃப்ரம் த கமெண்ட் செக்ஷன். நிறைய நான் வந்து கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளைஸ் வந்து பார்க்குறேங்க. இப்போ சமீப காலமாக யாராவது கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு போய் ரிப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் கமெண்ட்டெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. அது வந்து என்னுடைய வேலை. அதையே நான் வந்து சரியாக செய்ய மாட்டேறேன். நானே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள்லாம் வந்து அந்த கமெண்ட்டை போய் படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அதனால் அதிலலாம் நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக சார்ட்டில் போயிட்டு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜீரோதா பிளாட்ஃபார்மை நிதின் காமத் முந்தா நேற்றுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பங்கு வர்த்தகத்தில் லாபம் பெற்று தருவதாக 11,000 கோடி மோசடி. எத்தனை கோடி? 11,000 கோடி மோசடி மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கிறார். பெங்களூரில் இருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்துடுது. வாட்ஸ்அப்புக்கு வர்ற மெசேஜை நம்பி பல்வேறு கட்டமாக 91 லட்சம் ரூபா வந்து முதலீடு பண்ணுறாரு. அந்த முதலீடு 1,50 கோடி ரூபா ஆனதாக அவருக்கு வந்து அந்த ஆப்பில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. 1,50 கோடி ஆனோன்னா சரி ஓகே கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவர் எடுக்க முயற்சி பண்ணும்போது எடுக்க முடியல. ஸோ அதோடு வந்து அந்த இதுவே வந்து கனெக்ஷனே வந்து கேன்சல் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா ஸ்கேம். 91 லட்சம். இந்த மாதிரி 11,000 கோடிக்கும் மேலே வந்து ஸ்கேம் நடந்திருக்குதுன்னு அவர் வந்து சொல்கிறாருங்க. அப்போது கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் போய் யார் கமெண்ட்டையும் வந்து நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. சில கமெண்ட்டெல்லாம் வந்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கமெண்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சும்மா ஜென்ரலாக பேசுகிற மாதிரி, சூப்பராக நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக வந்து வேலை செய்யுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, நான் இதை பயன்படுத்தி $5,000 என்னமோ நான் வந்து சம்பாரித்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் அவங்களே கொடுத்துட்டு, அதுக்கு ரிப்ளை வந்து அவங்களே இன்னொரு ஹேண்டில்லேருந்து இன்னொரு ரிப்ளை, அப்படியா, எப்படி நீங்கள் அதை பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் சாத்தியமாச்சு, அதை கொஞ்சம் எனக்கும் சொல்ல முடியுமான்னு இன்னொருத்தர் கேட்குற மாதிரி அவங்ககிட்ட. அப்போ இன்னொருத்தர் வந்து வேறு எதுனா கமெண்ட் பண்ணுற மாதிரி, அப்படியே ஒரு 10-15 கமெண்ட் வந்து வந்திருக்குது. இல்லை நான் கூட அந்த கம்பெனி கேள்விப்பட்டிருக்கேன், சூப்பரான கம்பெனி, எனக்கு கூட ரிட்டர்ன்ஸ் நிறையா வந்து கொடுத்துட்டே இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்டு அவங்களே அந்த கமெண்ட்டை பண்ணி ஒரு 15 கமெண்ட் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே வராங்க. என்னோடய ஹேண்டிலில் என்னோடய மெசேஜில் இருக்குது. அதை எத்தனை பேர் வரைக்கும் படிச்சிங்கன்னு எனக்கு தெரில. நான் அதை பார்த்தோன்னே ஃபேக்குன்னு தெரியுது, நான் டெலீட் பண்ணிடுறேன். மற்றவங்க போய் அதில் போய் இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க. நெவர் கான்டாக்ட் எனிபடி ஃப்ரம் த கமெண்ட் செக்ஷன். யூ மே கெட் ஃபூல்ட் அண்ட் லூஸ் மணி. ட்ரேடர் சசி நெவர் சென்ட் டைரக்ட் மெசேஜ் கான்டாக்ட் யூ ஃபார் எனி ரீசன். எனக்கு மெயில் அனுப்புகிறவங்களுக்கே நான் ரிப்ளை பண்ணுறதில்ல, ரிப்ளை பண்ண முடியல, டைம் இல்லை. மெயில்ஸ் எல்லாம் மொத்தமாக உட்காந்து ஒரு நாள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. மெசேஜ் எல்லாம் மொத்தமாக உட்காந்து படித்து கேள்விக்கு என்ன பதிலில் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்காமல், எந்த ஸ்கேம்லேயும் போய் மாட்டிக்காதீங்க. ஜென்யூனாக நீங்கள் ஜீரோதானே இல்லை, நீங்கள் வேறு எதனா ப்ரோக்கரேஜ் ஃபிர்ம் இருந்ததுன்னா அதில் வந்து ரொம்ப ரெப்யூட்டடாக இருக்கிறதுல மட்டுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி இத்தனை லட்சங்கள்லாம் வந்து முதலீடு பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து செலக்ட் பண்ணுங்க. என்ன கேட்காதீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ன்ட்டு. ஏன்னா நான் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறதே இல்லை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ட்ரேடிங் வந்து நீங்களே கற்றுக்கலாம்.
90 லட்சம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்லே நம்ம வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே வர்றோம். என்ன சொல்கிறோம்? ட்ரேடிங் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று வந்து இருக்குங்க. ட்ரேடிங் பழகலாம். இந்த ட்ரேடிங் பழகலாம் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதை வச்சு நீங்கள் நான் போன பதிலோடு சொல்லியிருந்தேன். நான் பல லட்சம் கோடிகளை சம்பாரிச்சேன் ட்ரேடிங்கில் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்லாம் வந்து நிறைய வீடியோஸ்லாம் வருது. அந்த மாதிரி பல லட்சம் கோடியில் நம்ம சம்பாதிக்க தேவையில்லை. வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு 25 லட்ச ரூபா முதலீடு வச்சுருந்தீங்கன்னா. 90 லட்ச ரூபா 1 கோடி ரூபா முதலீடெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. நான் கேட்டாலும் கொடுக்காதீங்கன்னு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஆரம்ப காலத்தில் நான் சொல்லியிருப்பேன். நான் கேட்குறதா வந்து யாராவது கேட்டிருந்தா கூட நீங்கள் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா நான் பணம் கேட்கவே மாட்டேன். ஐ நெவர் ஆஸ்க் மணி. ஸோ இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு நம்மளுடைய வீடியோவுக்கு முன்னாடி. பணம் அதிகமாக வச்சுருந்தீங்க, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவுமே பார்த்துருங்க. ஸ்டாக்கு, க்ரூட் ஆயிலு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு எல்லாத்த பற்றியுமே வந்து இதில் வந்து போட்டிருப்போம். ஆனால் இதை பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பணம் ரொம்ப கேபிட்டல் வந்து கம்மியாக வச்சுருக்கோங்க. அன்னன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக தான் நம்ம தினம் ஒரு பார்வையெல்லாம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு வந்து பார்க்குறோம். அதனால் அபரிமிதமாக பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ்லாம் வச்செல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மெசேஜஸில் வர்றதெல்லாம் நம்பி எதுவும் பண்ணிடாதீங்க. சரியா? நீங்களே கற்றுக்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? நம்ம பேட்டர்ன் பேங்க் நிஃப்டியில் நம்ம பேட்டர்னு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. அதை கவனிச்சிங்களா? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. இதை நம்ம பேசிட்டோம். இன்றைக்கி காலையில் அழகாக இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருந்தது. ஒன்று இப்படி பிரேக் ஆகி போகணும். ரொம்ப தூரம் மேலே வந்துட்டானே, அப்படி போயிடுவானா? அந்த சின்ன சந்தேகம் தான். அந்த சின்ன சந்தேகம் இருந்ததுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்பீங்க எப்போவுமே. அதாவது ட்ரேடை முன்னாடியே எடுத்து ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? கடை திறந்தா ட்ரேடு. நீங்கள் என்ன வேணால் கதை பேசுங்க. 52,800 ஓப்பன் ஆகும், இல்லை 55,000 ஓப்பன் ஆகும். இல்லைங்க, யார் சொன்னது? ரஷ்யா உக்ரைன் யுத்தம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு 50,000 தான் ஓப்பன் ஆகும். என்ன வேணால் பேசுங்க. எதை பற்றியும் கவலையே இல்லை. எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க? முதல்ல கடை திறந்தோன்னே எங்கே திறக்கிறான், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடு எங்கே இருக்குது, அவ்வளோதான். ஹோல்ட் பண்ணவே மாட்டோம் நம்ம. ஏன்னா we are not investors, we are traders. அன்னன்னைக்கு வந்து ஒரு 5-10 கிடைச்சிதுன்னா வந்து எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுவோம். நம்ம அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே வந்து நம்ம வந்து வந்துடும். ஹோப்புக்கு இங்கே வேலையே கிடையாது. நம்பிக்கை வந்து இங்கே வேலையே செய்யாது. எல்லாமே ரூல்ஸ் தான். நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கிறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கைடு வந்து பாருங்கள். இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போ இன்றைக்கி எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துருவோமா? இன்றைக்கி இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் லோ. நேற்றுக்கு வந்து இந்த லெவலுக்கே வந்து தான் இவ்வளோ தூரம் வந்து ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் போச்சு. இந்த லெவலை கட் பண்ணணும், கரெக்டாக கட்டும் பண்ணிச்சு. லோவை பிரேக் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போனால் மேலேயே போய் முடிச்சிட்டான். அது நேற்று முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள், ஒரு பெரிய ஃபால். அதனால தான் ஓப்பன் கேண்டலில் வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறது எப்போவுமே. சில நாள் வந்து ஓப்பன் கேண்டில் இவ்வளோ தான் இருக்கும், சில நாள் வந்து இவ்வளோ இருக்கும், சில நாள் இவ்வளோ கூட இருக்கும். அதனால் அந்த தலைவலிக்குள்ளார நம்ம போகிறதே கிடையாது. எப்போ எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா, செட்டில் ஆகுங்கப்பா, அதுக்கப்புறம் ட்ரேடு இருந்தால் நான் எடுப்பேன், இல்லைன்னா நாளைக்கு. அப்போ என்ன பண்ணுறான்? தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டு இருக்கான். ஒரு பெரும் ஃபால். ஃபஸ்ட்டு கேண்டிலே இவ்வளோ தூரம் வந்தது, அடுத்த கேண்டில் பீரேஷாக வந்தது, அடுத்த கேண்டில் பீரேஷாக வந்தது, அப்படியே பீரேஷி போயிடுவானா? அந்த மாதிரி எதனா நியூஸ் இருக்கா? அதனால் எதுவுமே இல்லை. சும்மா நார்மல் டே இன்றைக்கி ஓப்பன் ஆகுது மார்க்கெட். அப்போ எதை டார்கெட் பண்ணலாம்? ப்ரீவியஸ் லோவை டார்கெட் பண்ணலாம். தொடர்ச்சியாக விழுந்துக்கிட்டே இருந்தான்னா அப்படியே போய்கிட்டே இருக்க மாட்டான். நம்மளுக்கு முன்னாடியே எக்ஸாம்பிள் இருக்குது. ப்ரீவியஸாக எதனா ஒரு சப்போர்ட் இருக்கும், எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறிச்சுன்னா நம்ம லைட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா ஒரு 100 புள்ளி 200 புள்ளி ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் ஏற்கனவே ஒரு சப்போர்ட் லெவல் இருந்ததுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சும்மா ஒரு ட்ரை தானே.
இந்த ட்ரை பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்ம நம்பிக்கை என்ன அப்படின்னா, அப்படியே இப்படி போயிடுவான் மேலே, நிலாவுக்கு போயிடுவான் அப்படிலாம் நம்ம என்றைக்குமே நம்ப மாட்டோம். என்ன பண்ணுவோம், இதில் 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு விழுந்துருக்கிறான், இதில் ஒரு 50%. அதுக்கப்புறம் 2 கண்டினியூ பண்ணி போனால் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கே நம்ம புக் பண்ணுவோம், ஒரு வேளை நீங்கள் இந்த சப்போர்ட்டில் வந்து எடுத்துட்டீங்க ட்ரேடு. இங்கே எடுத்ததுக்கப்புறமா எந்த இடத்துல புக் பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் ஆகி இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு விழுந்தோன்னா அடுத்த கேண்டில் இவ்வளோ தூரம் போய் தானே கீழே விழுந்துருக்கிறான். இப்போ இங்கே வந்தோடனே புக் பண்ணிடுங்கன்றான். போதும், இதெல்லாம் லக்கில் கிடச்ச மாதிரி. இதை உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இவ்வளோ தூரம் போவான். இதில் என்ன லாஜிக்கு, எடுத்தோன்னே செல்லாகி மார்க்கெட் இவ்வளோ கீழே வந்தோன்னே பையர்ஸ் வந்து பயந்துருவாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காதா, ஐயோ கீழே போகுது, எல்லாம் போயிடும் எல்லாம் போயிடும். செல்லு வேணா எடுப்பாங்க, பை எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன நடக்குது, கொஞ்சமாக மேலே வந்திருக்கிறான் இன்றைக்கி. கொஞ்சமாக மேலே வந்துட்டு எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆவானே நமக்கு வந்து சொல்ல முடியாது. வேணா இதை வந்து மார்க் பண்ணலாம், இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. நமக்கு ஒரே கணக்கு என்ன, இப்படி வர்றான் 50% வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை எக்காரணத்தை ஒன்றும் கட் பண்ணக்கூடாது. இந்த லெவல் வரைக்குமே பை தான். ஏன் இன்னைத்தலோ இதுதான். இப்போ நிறைய பேர் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் சொல்லவே மாட்டேறீங்க. 52,000 கரெக்டாக வந்து தான் போச்சு, அதெல்லாம் சொல்லணும்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். இதில் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ட்ரேட் பண்ணும்போது பார்த்தா போதும். சரிங்களா, புரிஞ்சுக்கிறதுக்கு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தாலே போதும். 50%க்கு கொஞ்சம் மேலே போச்சு ப்ரைஸு, கீழே வரைக்கும் வர முயற்சி பண்ணுச்சு, ஆனால் வரல. எங்கே வரைக்கும் வரணும், இங்கே இது வரைக்கும் வந்திருந்தால் கூட ஒரு பையை ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். ஏன், என்ட்ரி அட் எக்ஸிட் மேலே போய் கீழே இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் என்ன பண்ணிட்டான், இவ்வளோ தூரத்துலேருந்தே மேலே போயிட்டான். மறுபடியும் எங்கே போனான், அதே லெவலுக்கு பக்கத்தில் போயிருக்கானா. இந்த லெவல் வரைக்கும் செல்லு சொல்லியிருக்கானா ஏற்கனவே. மேலேருந்து கீழே விழுந்து இப்படி மேலே வந்தான்னா, இதை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். அது வரைக்கும் போகவே மாட்டான். பயங்கர புல்லிஷாக வர மாதிரி காட்டுவான். இந்த கேண்டிலே அப்படி இவ்வளோ தூரம் வரைக்கும் க்ளோஸ் வந்து இங்கே வச்சுருக்கோம். அடுத்த கேண்டில் ஓப்பனாக இப்படி போகிற மாதிரி காட்டுவான். ஆனால் க்ளோஸை உள்ளே வச்சுட்டு நேராக கீழே வந்துடும். நிறைய இடத்துல நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டை கவனிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னங்கிறது வந்து புரியும். அப்போ திரும்பவும் கூட அவ்வளோ தூரம் போயிட்டு எங்கே வந்தான், கீழே இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கொஞ்சம் கீழே வந்துருக்கிறான். திரும்பவும் வந்து அதே லெவலுக்கு போயிருக்கான். பார்த்தீங்களா, திரும்ப எங்கே வந்திருக்கான், அதே லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்திருக்கான். திரும்ப எங்கே போயிருக்கான், அங்கேயே தான் போயிருக்கான். என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கான் தெரியுது அவங்களுக்கு. எங்கே வந்து போகிறான், இந்த சப்போர்ட்டுக்கு வந்து போகிறான். எங்கே போகிறான், மேலே போகும்போது ட்ரெண்ட் ஆகிறான். இது என்னது, நம்ம பேட்டர்ன். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, மேலே போச்சுன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்ம பேட்டர்னில் ப்ரைஸ் போகுது. இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆக போகுது. ப்ரெஷர் பில்டப் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரேக் ஆகும். இப்படி வந்து பேட்டர்ன் வந்து இருந்ததுன்னா எப்படி பிரேக் ஆகும், மேலே பிரேக் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். 80% மேலே பிரேக் ஆகிடும், 20% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓவராலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது, இங்கேயே வந்து நம்ம பேட்டர்னில் தான் போயிட்டு இருக்குது. என்னது, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. பல தடவை வந்து முயற்சி பண்ணிட்டான், கதவை தட்டி 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 பார்க்குறான். ஒரே இடத்துல தட்டிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், பிரேக் ஆகிடும். வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. கீழே வரும்போது என்ன பண்ணுறான், ட்ரெண்டு பண்ணுறான். இங்கே என்ன சொன்னோம், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், மேலே போகும்போது என்ன பண்ணுறான், ட்ரெண்டு பண்ணுறான். சரிங்களா, பேட்டர்னுக்குள்ளே பேட்டர்ன் அப்படி கூட நீங்கள் இதை பார்க்கலாம். அப்போ பிரேக் ஆகி மேலே வந்து இது இன்னும் கூட வால்யூமோடு சேர்த்து இவ்வளோ தூரம் வந்தால் கூட நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இந்த இடம் வந்தால் செல்லு தான். ஒரு சின்ன தேக்கம் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரேக்கில். ஏன்னா பையர்ஸ்க்கு நம்பிக்கை இருக்காது, இவன் மேலே தான் போவான் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன்னா இதை கண்ணில் பார்த்துட்டாங்க, ஆஹா இவ்வளோ பெரிய செல்லாக இருக்குது, இதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கப்பா இன்றைக்கி ஹைக்கெலாம் போகுமா, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு கீழே வந்து ப்ரைஸை போகவே மாட்டேங்குது, இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுது, பிரேக் ஆகுது. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வர ஆரம்பிச்சிடும். ஓ போயிடுவான் போல், இதை கட் பண்ணால் போயிடுவான். என்ன நடந்துருக்குது, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும்
படிக்கட்டை பயன்படுத்தி கீழே வந்துட்டு இருக்கான் தெரியுதா? இது வரைக்கும் ப்ராப்பராக வந்திருக்கிறான். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? கீழே வரல. அந்த பிரேக் ஆக போகுது அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த லெவலில் சொல்கிறேன், கண்டிப்பாக இங்கே வந்துடுவான். 100% வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 100%. நான் எப்போவுமே 80% தான் சொல்லுவேன். 100%. ஏன் இந்த ஜிக்ஸாக் இந்த கன்சல்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்படியே போயிட்டே இருக்கும் ஒரே இடத்துல. அப்புறம் பிரேக் ஆகணும்னு போயிடும். இதுவும் கன்சல்டேஷன் தான், ட்ரெண்டிங் கன்சல்டேஷன். ஒரே இடத்துல இல்லாமல் இப்படி வந்து வரும், ரொம்ப நெருக்கமாக வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். கன்ஃபார்மாக பிரேக் ஆகிடும். நீங்கள் கவனித்து பாருங்கள். வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி ரொம்ப கம்ப்ரஸ்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு பிரேக் ஆகிருக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக பிரேக் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா கண்ணாப்பண்ணான்னு போகும். அப்போ இந்த மாதிரிலாம் பிரேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துலலாம் ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணலாம். அடுத்து இந்த இடத்துல கூட அடுத்த லெவலில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு லெவலில் ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கு. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன இது 260 எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? 320 போய் க்ளோஸ் வச்சுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளி. அவ்வளோதான், இழந்து தான் ஆகணும். எடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. இங்கெல்லாம் இவ்வளோ சான்சஸ் கொடுத்துருக்குறான். இந்த சான்சஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து உள்ளே வந்து போயிருந்துருக்கலாம். உள்ளே எங்கே போயிருந்துருக்கலாம்? 52,055 எது வரைக்கும்லாம் ப்ரைஸ்லாம் போயிருக்குதுன்னா 200 வரைக்கும் போயிருக்குது. 150 புள்ளி மேலே போயிருக்குது, 100 புள்ளி மேலே போயிருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் 200 புள்ளி மேலே போயிருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் ஆகி போகும்போது அது ஒரு 300 புள்ளிக்கு மேலே போயிருக்குது. இவ்வளோ ப்ராஃபிட்டை இங்கே வந்து கொடுத்துருக்குறான். அது எல்லாம் போக இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 60 புள்ளியோடு நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி வந்து போயிருக்குது, இந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம், செல் ட்ரேட் எடுக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால செல் ட்ரேட் வந்து எடுக்கிறோம். ஓகே, இந்த செல் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் மேலே போகுது. இந்த இடத்துல சசி வெளியில் வந்துட சொல்கிறாரு. ஆனால் நிறைய தடவை நானும் பார்த்துட்டே இருக்கேன், இப்படி அடுத்த கேண்டில் கொஞ்சம் கீழே வந்து தான் மேலே போகிறான். 60 புள்ளி இந்த இடத்துல நம்ம புக் பண்ணுறத விட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுன்னா ஒருவேளை பிரேக் ஈவனுக்கே வந்தால் கூட வரும். அப்படி இல்லைனாலும் ஒரு 20 புள்ளி 30 புள்ளியில் வெளியில் வரலாம். ஒரு 30 புள்ளியை சேவ் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுதான் அந்த ரூல்ஸை பெண்டு பண்ணுறதுன்னு சொல்கிறது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை வளைக்கிறது. வளைச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க எங்கேயாச்சும். சரியா? இது வந்து ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த லாஸோடு வெளியில் வந்துடலாம். ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அடுத்த கேண்டிலும் இப்படி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 150 புள்ளியில் நீங்கள் வெளியில் வருவீங்க. அதனால் எப்போவுமே வந்து ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அதை எக்காரணத்தை கொண்டும் பிரேக் பண்ணிடாதீங்க. அப்போ எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? இந்த ஜோனுக்குள்ளார வந்தோன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளார வந்தோன்னா ஒரு பியரிஷ்னஸை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே செல் எடுக்கிறீங்க. இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு இடத்துல செல் எடுக்கிறீங்க. இல்லைனா இந்த இடத்துக்கு திரும்ப 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 போயிட்டு வந்துட்டு இருக்கான். எங்கே இருந்து ஏன் செல்லு நம்ம பார்க்குறோம்? இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான். வரவே வராதுன்னு நினச்சோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே இப்படி வந்தது. இன்னும் இது ஹைக்கும் மேலே போய் மேலேயே போயிட்டான். அப்போ அப்படியே இன்னும் மேலே போவானா? போக மாட்டான். கண்டிப்பாக ஒரு புல் பேக் வந்து தான் போவான். அந்த புல் பேக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம். உடனே கூட இமிடியேட்டாக கூட போயிடலாம். இல்லைனா கொஞ்சம் நல்லா இப்படி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இங்கே யாராவது பையெல்லாம் பண்ணியிருக்கிறவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இல்லை ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு புதுசாக செல் ட்ரேட் எடுக்கிறவங்களாம் எடுப்பாங்க. எல்லாம் நடக்கும். அதனால தான் இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு போன உடனே வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகுது. இங்கெல்லாம் எங்கேயுமே ரிஜெக்ஷனே ஆகலை. அது அப்போ இங்கே கூட என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? சிக்னலு மேலே போயிட்டு கீழே உருப்படியாக வந்து போகலை. கீழே விற்க மட்டும் போயிருக்குது. பாடி க்ளோஸ் அங்கேயே தான் இருக்குது. திரும்ப மேலே வந்துட்டு இருக்கிறான். இப்படி ஒரு வேளை கீழே வந்துட்டு இப்படி வந்தானா டைட்டாக பேக் ஆகிருக்குதா? மறுபடியும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் அப்படி பார்க்குறோம்? நம்ம பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணா பின்னான்னு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ இன்றைக்கான வாய்ப்பு நம்மளுக்காக எப்படி கொடுத்துருக்கான்? இந்த சப்போர்ட்டை விடவே இல்லை. சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஒன்ஸ் அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி வந்து சின்னதாக ஒரு கன்சல்டேஷன், ஆனால் ட்ரெண்டிங் கன்சல்டேஷன். அதை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸாக லோ பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்த ப்ரைஸு கடைசியாக வரும்போது வந்து லோ பண்ண முடியல. இங்கேருந்தே திரும்பிட்டான். அப்போது பிரேக் ஆகி நல்லா போயாச்சு. இந்த பிரேக் ஆகி போனது தான் நல்லா வந்து 52,000 எங்கே போயிருக்கான்? 52,500க்கே போயிட்டான். ஸோ ஆக மொத்தம் வந்து இன்னும் நாளைக்கு பிரேக் ஆகி
மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கான சிக்னல் வந்து கொடுத்துருக்குறான். அதனால் நாளைக்கும் வந்து புல் ரன்னை எதிர்பார்க்கலாமா? நாளைக்கு கடை திறக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களே, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு 1 ஹவரில் பார்த்தீங்களா? 1 ஹவரில் இந்த இடம் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறான், தெரியுதா? இந்த இடம் வரும்போது இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்தவன் அடுத்த தடவை அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான். அடுத்த தடவை அந்த இடத்துக்கு வர முடியாமல் கொஞ்சம் மேலே போன மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா கீழே வந்துட்டான். இவ்வளோ கீழேருந்து மேலே வந்தவன் அப்படியே மேலே போயிட மாட்டான். அதுதான் லாஜிக். இப்படியே மேலே போயிட மாட்டான். அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? அகெயின் இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு சின்ன புல் பேக், இவ்வளோ பெரிய ரைஸுக்கு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இப்போ மேலே போகும்போது வந்து லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லான்ச் எப்படி இருக்கும்? அப்படியே வந்து உங்களுக்கு படிக்கட்டு இறங்கி எப்படி கீழே வர்றான், அதே மாதிரி படிக்கட்டு ஏறி மேலே போவான். அந்த மாதிரி இங்கே படிக்கட்டு ஏறி 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 மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒருவேளை புல்லிஷாக போனோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஆனாலும் பிரச்சனை இல்லை, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி தவிடு பொடி ஆக்கிட்டு மேலே போயிடுவான் அப்படின்னு நம்பலாம். அதுக்கான சிக்னல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இதே நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 52,000 கால் ஆப்ஷன், இன்னைக்கு 52,000 வரைக்கும் வந்தது. இந்த கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி எப்படி வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து சப்போர்ட்லேயே நின்றுட்டு இருந்ததோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் இந்த 850 அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டில் அங்கேயே தான் இருந்தது. அங்கே ட்ரெண்ட் ஆச்சு, பிரேக் ஆச்சு, இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல, திரும்ப கீழே வந்தால் பிரேக் பண்ணால் பேரலல் சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணி மேலேயே போயிட்டான். எங்கே போகணும் அவன்? அந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லெவலில் இருக்குது. இந்த லெவலை வந்து தாண்டணும், கரெக்டாக அந்த லெவலுக்கு போயிட்டு நின்றுட்டான். அப்போ 850லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 1100 வரையும் போயிருக்கிறான். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நடந்திருக்கு. இங்கெல்லாம் என்ன பண்ணிடுது? ட்ரெண்ட் ஆகி வந்திருக்கிறான். லோ பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே வந்திருக்கிறான். ஒரு தடவையும் இப்படி வரும்போது லோ நடந்தது. ஆனால் இன்றைக்கி இது பிரேக் ஆக போகிறத இங்கேயே நம்மளுக்கு அறிவிச்சிட்டான். எப்படி? புது லோ வைக்கல. இந்த புது லோ வச்சுக்கிட்டு இப்படி இறங்கி வந்துக்கிட்டே இருந்தானா இறங்கி வந்துக்கிட்டே இருப்பான். லோ வைக்க முடியாமல் எதனா ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துட்டு இருக்கான், இல்லை ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்கான். ஹை வைக்கவே முடியல, இப்படியே தடுமாறானுங்களா, உளுந்துருவான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நிறைய தடவை வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன், வந்து விழுந்துருவான் கன்ஃபார்மாக. அப்போ இந்த மாதிரி கீழே இறங்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தானா என்ன ஆகும்? ஒரே இடத்துல இப்படி தடுமாறிக்கிட்டு இருந்தானா என்ன ஆகும்? மேலே போயிடுவான். ஏன் இது வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்து பையர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. சரியான இடம் அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணல. இந்த இடத்துலேருந்து இது சரியான இடம்னு முடிவு பண்ணுறாங்க, அவங்க உள்ளே வர்றாங்க. செல்லர்ஸ் எவ்வளோ பெருசாக வந்து மார்க்கெட்டை கீழே டோட்டல் கண்ட்ரோல் எடுத்து கொண்டு போயிருக்காங்க, தெரியுதா? அப்படியே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பையர்ஸ் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக மேலே கொண்டு போயிருக்காங்க, தெரியுதா? இவ்வளோ தான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்படி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனாலும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு தான் நம்ம வந்து ட்ரேடு. இன்றைக்கி வந்து 850லேருந்து 1100 வரைக்கும் போயிருக்குது. அதில் ஏதோ ஒரு 200 புள்ளியோ 300 புள்ளியோ பிடிச்சி என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். நாளைக்கு கடை திறக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லைங்க, இது வந்து பேரலல் சேனல் பேட்டர்னு. இந்த பேட்டர்னுடைய டார்கெட்டுன்னு பார்த்துக்கிட்டேன்னா இங்கே வரைக்கும் போகணும். 1200 போயிடும். இன்றைக்கி 1100 போயிடுச்சு. நாளைக்கு 1200ல் அங்கே போய் டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து ஹோல்டு பண்ணுறேன். நாளைக்கு இங்கே ஓப்பன் ஆகும். எடுத்தோடனே என்ன பண்ணுவீங்க? வந்த ப்ராஃபிட்டும் வந்து போச்சா? வந்ததுன்னா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. பாக்கெட்டில் வச்சா தான் நம்ம காசு. நம்ம பாக்கெட்டுக்கு வர்ற வரைக்கும் அது வெறும் நம்பர். சரியா? 1,00,000 ரூபா ப்ராஃபிட்னு காமிச்சிட்டு இருக்கலாம், பட் இட் இஸ் அ நம்பர். அவ்வளோதான். அது பாக்கெட்டில் வச்சிங்கன்னா தான் அது பணம். சரியா? புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரே இடத்துல ரிஜெக்ஷன். இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறான் ப்ரைஸ். நேற்றுக்கு இந்த லெவலுக்கு வந்தது, வரும்போதெல்லாம் ரிஜெக்ஷன். இன்றைக்கி அந்த லெவலுக்கு போச்சு, போனோன்னா ரிஜெக்ட் ஆகிட்டான். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கிறான். எப்படி கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆச்சோ, ஒரே இடத்துல சப்போர்ட்டு, மேலே போகும்போது ட்ரெண்டு. அப்போ இது என்ன இடம்? ஒரு 720 அந்த மாதிரி வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறான். எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா 720 அந்த ரேஞ்சில். 720லேருந்து எது வரைக்கும் வந்து போகிறான்? 800 வரைக்கும் போக ட்ரை பண்ணுறான். 790, 800 இப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் ஆகிட்டான்.
அப்போ நீங்கள் இங்கே எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் 720 நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு எதிராக போகும்போது எவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது ப்ரைஸு? 690 வரைக்கும் போயிருக்குது. 30 புள்ளி கீழே போயிருக்கு. ரொம்ப எக்ஸாக்டாக பார்த்தா 25 புள்ளி. வெளியே வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். இங்கெல்லாம் 100 புள்ளி கொடுத்தான்ல, என்ஜாய் பண்ணீங்கல்ல. சப்போர்ட்டுக்கு வந்தது 100 புள்ளியாக கொடுத்துக்கிட்டே இருந்தான்ல. ஒரு தடவை கொடுத்தான், 2வது தடவை கொடுத்தான், 3வது தடவை கொடுத்தான், 4வது தடவை 80 புள்ளினாச்சும் கொடுத்தான். இத்தனை தடவையும் கொடுத்துட்டு ஒரு தடவை மட்டும் 25 புள்ளி உங்கள்கிட்டேருந்து எடுத்துருக்குறான். ஆனால் இது நீங்கள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இது. பயந்துட்டு எடுக்காமல் இருந்தீங்கன்னா பிரேக் ஆகி போயிடுவான், அப்படி தான் வருவான். சப்போர்ட்டுக்கு வரும்போது எப்படி வருவான்? அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வர மாதிரி வருவான். ஆனால் இங்கேருந்து போயிடும். என்ன ஆகிட போகுது இந்த இடத்துல? நீங்கள் ட்ரேடு எடுங்கன்னு எதுக்காவது அவ்வளோ தைரியமாக சொல்கிறோன்னா, ட்ரேடு எடுத்தோன்னே என்ன ஆகிடும்? இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வைக்கும், அவ்வளோதானே. அந்த தைரியம் எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் ட்ரேடே எடுப்பீங்க. நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து என்ன பண்ணுறது, எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி ஆகலை, இப்படி ஆகலை, பயம் இப்படியே போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து 720 ட்ரேட் எடுக்கிறீங்க, கண்ணை மூடி இப்படி திறக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா 100 போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்படி தான் உங்களுக்கு தோணும். அதனால தான் ட்ரேட்லாம் எடுக்க மாட்டேறீங்க. அவன் இங்கே தான் வருவான். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போவான், 50 புள்ளி போகும், போனால் போயிட்டு போகுது. நமக்கு தான் இங்கே நீங்கள் வந்து இவ்வளோ புள்ளியை வந்து எடுத்துருக்கிறீங்களே. அதனால் ட்ரேடு எடுக்க பயப்படாதீங்க. சரியான இடத்துல ட்ரேட் எடுக்க பயப்படாதீங்க. அதனால் கண்டபடி போய் எங்கேயாச்சும் போய் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. அந்த சப்போர்ட்டு வருது, தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்? ப்ரெஷர் பில்டப் ஆகிடும். இங்கெல்லாம் வந்து இந்த பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து பெருசாக இருக்கும். இங்கே வர 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 ரேஞ்ச் வந்து சின்னதாகிடும். ப்ரெஷரு குக்கர் விசில் வந்துட்டு இருப்பாருங்களா, அந்த மாதிரி இங்கே வந்தோன்னா ப்ரெஷர் ஏதோ ஒரு பக்கம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அது எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். அதனால் இங்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்றான். அப்படி நீங்கள் ரிஸ்க் எடுத்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 புள்ளி 25 புள்ளி அவ்வளோதான். வெளியே இவ்வளோ ப்ரெஷராகி பில்டப் ஆகி வரும்போதே அவ்வளோதான். முதல் கேண்டில் அவாய்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன் நான். முதல் கேண்டில் திடீர்னு 100 புள்ளியோட மேலே கீழே வந்து போயிட்டு வரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே ட்ரேடபிள் தான். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து இப்படி தான் ட்ரெண்ட் ஆகுது, இங்கே தான் சப்போர்ட் எடுக்குதுன்னு. இது ஒரு தடவை சப்போர்ட் எடுக்குது, 2வது தடவை எடுக்குது, 3வது தடவை எடுக்குது, இது இன்னும் நான் கண்டுபிடிக்கல அப்படின்னா எப்படி? அப்போ ட்ரெண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து இப்படி தான் போட்டிருந்துருப்பீங்க. அப்புறமா இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ட்ரெண்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்க ப்ராஃபிட்னாச்சும் நீங்கள் எடுத்துருந்துக்கலாம். இங்கே வரும்போது பை பண்ணிங்கன்னா மேலே போய்டும், இங்கே வரும்போது பை பண்ணால் மேலே போய் இந்த 2 ட்ரேடே போதும்ன்றேன் நான். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்பி வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். புட் ஆப்ஷனில் அப்படி இருக்குதுன்னா கால் ஆப்ஷனில் அதை விட நல்ல சௌரியமாக இருக்குது. புட் ஆப்ஷனில் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் பை ட்ரேடை வந்து எடுத்து மாட்டிக்கிட்டீங்க. 25 புள்ளி வந்து உங்களுக்கு மைனஸ் ஆச்சு. இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆகிருக்குது? கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 850லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 1100 வரைக்கும் போயிருக்கிறான். 850லேருந்து 1100 வரைக்கும் போயிருக்கு. இதில் எவ்வளோ பாயிண்ட்டை வேணாலும் நீங்கள் பிடிச்சிருந்துக்கலாம். இந்த லெவல் வரைக்கும் வச்சுருந்தா கூட கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை தொடர்ச்சியாக வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு மேலே எதனா பியரிஷாக க்ளோஸ் பண்ணான்னா உடனே எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி பண்ணால் கூட 200 புள்ளி 250 புள்ளிக்கு மேலே நீங்கள் வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம். அங்கே எவ்வளோ போச்சு புட் ஆப்ஷனில்? 25 புள்ளி. இங்கே எவ்வளோ வந்தது? 250 புள்ளி. அதனால தான் ஒரே மாதிரி எடுத்துக்க சொல்லுவாங்க. 52 கால் ஆப்ஷன், 52 புட் ஆப்ஷன். சரியா? பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி பார்த்துருவோமா? நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து நம்ம பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெட்ஜ் பேட்டர்ன். இப்படி வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம மேலே ஒரு ட்ரெண்ட் லைனும், கீழே இதை வந்து கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனும் போட்டு வச்சுருந்தோம். காலைல ஓப்பனே பார்த்தீங்கன்னா அப்படியே வெஜ்ஜு பிரேக் ஆகி கீழே வந்தது. ஓஹோ, இன்றைக்கி வந்து அவ்வளோதான் போல், சோழி சுத்தம் முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம எதிர்பார்த்தோம். இதில் எல்லா இதுலேயுமே வந்து கீழே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து அந்த மாதிரி போகும்போது அப்படி தான் வந்து எதிர்பார்த்தோம். அப்போ என்னாச்சு? ஒரு பெரிய பீரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ்னஸ், நல்ல பையிங் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. அப்படியே லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றையுமே காணும். இந்த என்னது எஸ்எம்சி ஐசிடிலாம் இது பண்ணால் இந்த இடத்துல ஃபேர் வேலி கேப் இருக்குது, அதை வந்து டச் பண்ணி போச்சும்பாங்க.
அதெல்லாம் பார்த்தாச்சு. அது அந்த மாரி வந்து தொடர்ந்துலாம் நடக்கிற மாரி தெரில. அது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை விட்டுட்டா, இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் இங்க இருக்குது. அப்ப இது ஏன் தொடரலன்னு கேட்டோம்னா, அதுக்கு பதில் இருக்காது. அதனால நம்ம வழியிலேயே வந்து பயணிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம வழியில என்னது எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்க இருக்குது. நான் இங்க வந்துருவான்னு தான் நெனச்சேன். இந்த லெவலுக்கு வந்துருவான். வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆனா, இங்கேயே வந்து உங்களுக்கு பையிங் பிரஷர். இந்த பையிங் பிரஷர வந்து எப்படி வந்து நீங்க கேண்டில்லேயே வந்து அதாவது கிராஃபிக்கலா நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து குடுத்துடுறாங்க. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன வச்சு நீங்க வந்து பையர்ஸ் உள்ள வர்றாங்களா இல்லையாங்கிறது ஈஸியா வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கேண்டில் இவ்ளோ தூரம் செல் பண்ணி கொண்டுட்டு வர்றவங்க, கொண்டு போய் எப்படி கொண்டு போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்த கேண்டில் எப்படி மேல கொண்டு போயிட்டாங்க பாருங்க. அப்ப கேண்டில்ல நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கணும். மேல போறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு கேண்டிலுடைய பையிங் ஸ்ட்ரென்த் வந்து இவ்ளோ தூரம் இருக்குது அப்படின்னா, அடுத்த கேண்டில்ல பாருங்க மேல கொண்டு போயிட்டான். இதில கூட தான் அந்த மாரி இருக்குது. ஆனா மேல போகலன்னு நீங்க வந்து சொல்லலாம். ஆனா தொடர்ச்சியா இந்த மாரி வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில் இவ்ளோ தூரம் செல்லர்ஸ் கொண்டுட்டு வந்து பையர்ஸ் இப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்னா, பையிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அது எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு பார்த்தா, அதுக்கேத்த மாரி ட்ரேட் எடுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மேல போனதுக்கப்புறம் அந்த மாரி இருக்குதுன்னு நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, அவன் போமாட்டான். நமக்கு இங்க எடுக்கிறதுக்கு பயம். கீழ போய்ட்டான்னா, ஏய் எவ்வளோ பெரிய கேண்டிலு. அப்படியே கீழ போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால இங்க ட்ரேட் எடுக்க மாட்டோம். சரி அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போக போக கத்துக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேல இந்த மாரி வந்து போட்டுக்கலாம். நேத்துத ட்ரெண்ட் லைன். அத அப்படியே காப்பி பண்ணி கொண்டுட்டு வந்து கீழ வச்சீங்க அப்படின்னா, அழகா மேட்ச் ஆயிடுச்சு. ஓ! முன்னாடியே இத பண்ணியிருந்துக்கலாமோ! அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. என்னது? இந்த ட்ரெண்ட் லைனு அப்படியே காப்பி பண்ணி, இது இப்படியே மேல கொண்டு போனீங்கன்னா அங்கேயே இருக்கும். ஒரே மாரி. மேலேருந்து அப்படியே காப்பி பண்ணி கொண்டுட்டு வந்து, அப்படியே கீழ இப்படி வச்சீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அப்ப இன்னைக்கு ஃபால் ஆச்சு. ஆனா, அழகா அந்த இடத்துலேருந்து மேல போயிடுச்சு. அதனால தான் லைன்ஸ் வந்து போட்டு பழகிக்கோங்கன்னு சொல்றது. லைன்ஸ் ஒரு முக்கியமான இடத்த வந்து வகிக்குது ட்ரேடிங்ல. அது ஏன் அந்த மாரி நடக்குதுன்னு தெரியல. ஆனா வந்து அந்த லைனுக்கு வந்தாலே வந்து நடக்குது. ரிவர்சல் ஆகுறான். அப்ப தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆன பிரைஸ் காலையில இவ்வளோ தூரம். அதாவது இதுதான் ஹை காலையில தான் ஹை. கீழ வரும்போது அந்த இடத்துக்கே வந்து ரிஜெக்ட் ஆயிட்டான். ரிஜெக்ட் ஆகி கீழ வரும்போது எவ்வளோ தூரம் வர்றாங்கிறத கவனிக்கணும். ரிஜெக்ட் ஆகி எவ்வளோ தூரம் வர்றான்? இவ்வளோ தான் வர்றான். நெக்ஸ்ட் டைம் அங்க வரைக்கும் போயிட்டு எவ்வளோ தூரம் வர்றான்? இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஆனா க்ளோஸ் இங்க வரைக்கும் போயிடுச்சு. எங்க போயிருக்கான்? ப்ரீவியஸ் லெவலுக்கே போயிட்டான். போய் தான் ரிஜெக்ட் ஆனான். ஆனா க்ளோஸு சாரி ரிஜெக்ஷன் வந்து எவ்வளோ தூரம் வந்தது? இவ்வளோ தூரம் தான் வந்தது. மறுபடியும் மேல வரைக்கும் போய் ரிஜெக்ஷன் எங்க வந்திருக்குது? இங்கே தான் வரும். அதே இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கான். தெரியுதா? படிக்கட்டில ஏறி போயிருக்கிறான். அது தெரியுதா? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. தொடர்ச்சியா வந்து கீழ வந்து லோவ அவனால வந்து டச்சே பண்ண முடியல. மேல போய்க்கிட்டே இருக்கிறான். கீழ வர ட்ரை பண்றான். ஆனா ப்ரீவியஸ் லோவ டச்சே பண்ண முடியல. என்னாச்சு? பிரேக்கே ஆகி போயிட்டான் மேல. இது வந்து மேஜிக் மாரி இருக்கும். இது வந்து இத பார்த்துக்கிட்டே இருக்கும். லைவ் மார்க்கெட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு என்னடா இது போகுமா? அப்படியா? இப்படியான்னு சந்தேகம் இருக்கும். நீங்க ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யணும். கண்டிப்பா சந்தேகப்படணும். ஆனா என்னது லெவல்ஸ மார்க் பண்ண கத்துக்கணும். எவ்வளோ தூரம் வர்றான்? வராம இப்படியே போயிட்டு இருந்தானா என்ன பண்ணுவான்? கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அப்ப நீங்க இந்த இடம் இத வந்து ஹைங்க. ப்ரீவியஸ் ஹை இந்த இடம் இருக்குது. இந்த இடம் வந்தோனே ஒரு செல் ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஹைக்கே போச்சுன்னா, நம்ம வந்து செல் பண்ணிடலான்னு முடிவு பண்றீங்க. இது என்ன லெவலு? கரெக்ட்டா 350. எது வரைக்கும் போச்சு? 358 வரைக்கும் போயிருக்குது. அப்ப இந்த 358 வரைக்கும் போயிருக்குது. 8 புள்ளி மேல போயிருக்குது. கம்முனு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே கீழ வர்றான், கீழ வர்றான், கீழ வர்றான். ஜாலி. கீழ வரைக்கும் போயிடும் அப்படின்னு நீங்க நெனைக்கும்போது ரிவர்சல் ஆயிட்டான். அடுத்து மறுபடியும் ரிவர்சல் ஆயி மேல வர்றான். இப்பவே நீங்க என்ன பண்ணலாம்? உஷாராயிரணும். ஏன்? மேல போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த லோஸ தான் கவனிக்கணும். இவன் இப்படி வந்து இப்படி போனானா தான் கீழ வருவான். இப்படி வந்து தொடர்ந்து வந்து போய்க்கிட்டே இருந்தான் அப்படின்னா, கீழ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ 350ல நீங்க செல் பண்ணியிருந்தீங்கனாலும் எவ்வளோ தூரம் வந்தது? 300க்கே வந்தது. ஆனா அதுக்கு கீழ போகல. அதுக்கு கீழ போகலன்னா என்ன அர்த்தம்? மேல போயிருவான்னு அர்த்தம். இங்க போய் திரும்ப ரிஜெக்ட் ஆகுற மாரி காட்டுறான்ல, இதெல்லாம் சும்மா. உடனே பிரேக் ஆயி மேல நல்லா வந்து போயிடுச்சு.
என்னாச்சு? பேரலல் சேனல் பேட்டர்ன். பேரலல் சேனல் பேட்டர்னுடைய டவுன்லேருந்து மேலே வரைக்குமே போயிட்டான். இது இப்படியே போயிடுவானா? 1 ஹவரில் போய் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். 1 ஹவருக்கு போனோன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான். ஒரு நிமிஷம். ப்ரைஸ் என்ன ஆகுது? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடம் வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கிறான். இப்போ எந்த இடத்துல இருக்கிறான்? அங்கேயே பக்கத்துலேயே தான் இருக்கிறான். மேலே போயிடுவானா? நிச்சயம் இல்லை. இது வரைக்கும் வந்து அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா தான் மேலே போவான். ஏன் அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குறோம்? கீழேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டான். அப்படியே போயிட மாட்டான். அது ஒரு கான்செப்ட். கொஞ்சம் நாச்சு கீழே வருவான். அப்போ கொஞ்சம் கீழேங்கிறது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். இப்போ மேலே லான்ச் ஆகிட்டு இருக்கிறான். மேலே மட்டும் பிரேக் ஆனானா இன்னொரு லெக். கீழேருந்து எப்படி மேலே வந்தானோ அது மாதிரி இன்னொரு தூரம் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வருவான். அப்புறம் இன்னொரு தூரம் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வருவான். அப்படி தான் மார்க்கெட் வந்து நோருது. அதனால தான் இந்த ஹையை பிரேக் பண்ணணும்னு சொல்கிறோம். ஹையை பிரேக் பண்ணலன்னா என்ன ஆகும்? திரும்ப கீழே வந்துடும். இப்போ ஏற்கனவே இங்கே லோ வச்சுருக்கான். அடுத்து இங்கே லோ வச்சுருக்கான். அடுத்த கீழே வந்தானே என்ன பண்ணுவான்? இங்கே லோ வைப்பான். என்ன ஆகும்? இப்படி வந்து நம்ம அப்புறமா வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப க்ரூஷியலான இடத்துக்கு வந்து நிஃப்டி வந்து வந்துகிட்டு இருக்குது. அதனால் கடை திறந்தோன்னு தான் ட்ரேடை நம்ம எதிர்பார்க்க முடியும். மேலே தான் போகணும். ஆனால் மேலே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கீழே வந்துட்டு போகிறானா அப்படிங்கிறது நம்மளுக்கு 1 ஹவரில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹையர் ஐ பண்ணுறதை வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பண்ண தேவையில்லை. லாஸ்ட் டைமும் அதே தான் நடந்தது. ஃப்ரைடேவும் அதுதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டே அன்னைக்கு அவன் பாட்டுக்கு வந்து கீழே வந்துடும். ஒன்று இறங்கி வர்றான், இல்லை ஏறி போகிறான். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து அவன் வந்து விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கன்வே பண்ணிடுறான். அந்த அவன் கன்வே பண்ணுற வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்கணும். அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. சரியா? நிஃப்டி கால் ஆப்ஷன் 2400 கால் ஆப்ஷன். இது 2400 கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கிறான்? அப்படியே முள்ளும் முனையுமா வந்தான். எத்தனாவது கேண்டில்? ஃபஸ்ட்டு கேண்டில் இல்லை, 2வது கேண்டில், 3வது கேண்டில் வந்தான். எங்கே? இதே சப்போர்ட் 125. 125லேருந்து எங்கே போனான்? 225 போயிட்டான். அப்பா ஹாப்பி, முடிஞ்சது ட்ரேடிங். எப்போ? 10:30க்கெலாம் முடிஞ்சது. அவ்வளோதான். 125 பார்த்துருவோம் அப்படின்னு இந்த இடத்துல தைரியமாக வந்து எடுத்துடுறீங்க. நீங்கள் எடுத்தோன்னா அவன் 225 போயிட்டான். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணியிருக்கிறான்? ஹையர் ஐ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறான். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து போட்டிங்கன்னா தெரியும். இங்கே இந்த ஹை பண்ணியிருக்கான், இங்கே இந்த ஹை பண்ணியிருக்கான், அடுத்த ஹை பண்ணியிருக்கான். எப்போ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறோன்னா அப்போ வந்து கீழே போயிடுவான். கடைசி வரைக்குமே கட் பண்ணல. எங்கே போயிட்டான்? 325க்கு போயிட்டான். 200 புள்ளி நிஃப்டியில். எங்கே எடுத்தீங்க? 120ல், 125ல், 325க்கு போயிட்டான். 225 உடனே போயிட்டான். 325 போகிறதுக்கு முழு நாளும் எடுத்துக்கிட்டான். ஆனால் போயிட்டான். உங்களுக்கு எந்த விதமான சின்ன சந்தேகம் கூட வரல. இல்லைங்க ஒரு பெரிய கேண்டில் இப்படி வந்து நான் பயந்துட்டேங்க. அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. இங்கே நடந்தது, ஆனால் ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணல. ஸோ ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இதிலலாம் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். இந்த லெவலுக்கு இந்த லெவல் பக்கத்தில் வருதா, சும்மா ஒரு அடி அடித்து பார்த்துட வேண்டியதான். ஒருவேளை கீழே இப்படி வந்தானா என்ன பண்ணுவீங்க? லாஸை புக் பண்ணிட்டு கப்பு சுப்புனா உட்காந்துப்பீங்க. இல்லைன்னா இதோட என்ஜாய் த ப்ராஃபிட்ஸ். சரியா? கால் ஆப்ஷன். அப்படியே நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் என்னப்பா இவ்வளோ கோடு போட்டு வச்சுருக்கீங்க? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே போட்ட கோடு தான் இது. ஏற்கனவே என்ன ஆச்சு ப்ரைஸு? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நிமிஷம். ஏற்கனவே வந்து என்னாச்சு? ப்ரைஸ் வந்து நல்லா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அந்த ட்ரெண்ட்லேருந்து விழுந்தது ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன். பேரலல் சேனல் பேட்டர்னு இன்றைக்கி வந்து பிரேக் ஆகி மேலே வந்தது. இந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குது கவனிச்சிங்களா? நல்லா வந்து லோ பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்குதா ப்ரைஸு? பாடு கீழே போயிட்டே இருக்கிறான். இந்த இடத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு அப்படியே நின்றுச்சு. அடுத்தடுத்து லோ பண்ணல. அப்படியே ஒரு மாதிரியா வந்து இங்கேயே நின்றுட்டான். ஆனால் இன்னும் கூட மார்க்கெட் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு காமிச்சிட்டு தான் நின்னான். நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து அவன் கொடுக்க விரும்பலை.
அப்போ இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி நீ காலையில் எடுத்தோன்னா வந்து மேலே போச்சா ப்ரைஸு? எங்கே வரைக்கும் போயிருக்கிறான் அப்படிங்கிறத கவனிச்சிங்களா? எத்தனை முறை நம்ம வந்து பேசியிருக்கோம். இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே கூட பேசினோம். என்னது? மேலேருந்து கீழே விழுந்தா ஃபஸ்ட்டு புல் பேக்கு அப்படியே செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டு கொண்டு போகிறாங்க. எப்போ மார்க்கெட் அங்கே வந்தாலும் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புல் பேக் முதல் தலை தாண்டிட்டானா மேலே போயிடும். இதை தாண்டது தான் குதிரை கொம்பு. அப்போ இங்கேருந்து என்னாச்சு? நேராக கீழே வந்துட்டான். கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்? ப்ரீவியஸ் லோக்கு தான் வந்திருக்கிறான். புட் ஆப்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன் நான். இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷனில் தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். 100லேருந்து எவ்வளோ தூரம் போச்சு? 144. இது என்ன லெவலு? மேலேருந்து விழுந்தா ஃபஸ்ட்டு புல் பேக் எது வரைக்கும் போயிருக்குது? இது வரைக்கும் போயிருக்குது. இதை தாண்டணும். தாண்டினா மேலே போயிடுவான். தாண்டானா தாண்டல. அன்றைக்கும் அதான் பண்ணான், இன்றைக்கும் அதான் பண்ணான். புரியுதுங்களா? 100லேருந்து எவ்வளோ வரைக்கும் போச்சு? 145 வரைக்கும் போச்சு. அழகாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். 45 புள்ளி தான் நிஃப்டியில். 45 புள்ளி நல்ல ஸ்கோர் தான். இப்போ தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த ஏரியாக்குள்ளார வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான். எங்கே போயிருக்கான்? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போயிருக்கான். ப்ரெஷரு இங்கே பில்டப் ஆகிடுச்சு. இங்கேருந்து ப்ரெஷரு ரிலீஸ் ஆகணும். ஒன்று மேலே இல்லைனா கீழே. கீழே வந்துட்டான். கீழே ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ளார 100ல் மறுபடியும் வந்து ட்ரேட் எடுத்துறீங்க. எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? 95ல் போய் க்ளோஸ் வச்சுது. ஏற்கனவே எடுத்து அதே 100ல் தான் எடுக்கிறீங்க. ஆனால் 95ல் போய் க்ளோஸ் வைக்க 5 புள்ளி போடா வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா ஏற்கனவே 45 புள்ளி எடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து 5 பிடிங்கிட்டான். பிடுங்கினா பிடிங்கிக்கோ அப்படின்ட்டு விட்டு போக வேண்டியது. அதே நேரத்தில் நீங்கள் கால் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருப்பீங்க? இங்கே மேஜிக் நடந்துகிட்டு இருக்குது. என்னது? 200 புள்ளி. அதனால தான் ஒரே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. 2400 புட் ஆப்ஷன். இதில் இல்லைன்னா அதில் அப்படி தானே. அதானே மார்க்கெட்டை. ஒன்று இதில் வந்து இப்போ சப்போர்ட்டுக்கு வந்து போனோம், இல்லைனா அதில் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து போனோம். ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது. அப்போது நிஃப்டி, சென்செக்ஸு நிஃப்டி போல தான் சென்செக்ஸும். ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ட்ரேடு இல்லை. நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் பண்ணும்போது என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஈவன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பையன் என்னமோ பண்ண போகிறான். அந்த என்னமோ பண்ண போகிறாங்கிறத ஃபஸ்ட்டு கேண்டிலே ஷாக் கொடுத்தானா? கீழே இவ்வளோ பெரிய ஃபாலு கண்டினியூ ஆயிருந்ததுன்னா அவன் பாட்டுக்கு வந்து கீழே நல்லா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? இந்த சப்போர்ட் வந்துடுவான். உடனே பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் கீழே வந்தானா ஒரு 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் கீழே போவான். ஆனால் என்ன பண்ணிட்டான்? இங்கேயே புல்லிஷாக வந்து திரும்பிட்டான். இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சப்போர்ட்லாம் இல்லை. அது இப்போ இங்கேயே திரும்பிட்டான். இங்கேருந்து வந்து என்ன ஆயிருது? ப்ரைஸு பொறுமையாக மேலே போயிருக்கான். எங்கே போயிருக்கான்? ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனால் அதே இடத்துக்கு போயிருக்கான். ரிஜெக்ட் ஆனானா கீழே வந்தானா வரல. ஏன் இதான் லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது. திரும்ப மேலே போனானா போயிருக்கிறான். ரிஜெக்ட் ஆகிட்டான். கீழே வந்தானா வரல. திரும்ப அங்கேயே போயிட்டான். இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஹையஸ்ட் லெவலு. அங்கே போயும் ரிஜெக்ட் ஆகிறான். கீழே வந்தானா வரல. என்ன ஆச்சு? படிக்கட்டு ஏறி போகிறான்ப்பா அவன். என்னாச்சு? ஒரே ஜம்ப்பு மேலே. ஏன்? இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமலே தான் தவிச்சிட்டு இருந்தான். பிரேக் ஆனால் மேலே போயிட்டான். நான் விளையாட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா இது வந்து விளையாடுற இடம் தான். இது என்ன நடந்துகிட்டு இருக்குது? தொடர்ச்சியாக வந்து ரெசிஸ்ட் ஆகிறான். அப்போ பிரேக் ஆனானா இப்படி போயிடுவானா? வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம்? நம்ம இப்போ தான் பார்த்தோம் 5 மினிட்ஸில். என்ன பார்த்தோம்? தொடர்ச்சியாக ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. பிரேக் ஆனாலும் டக்குன்னு மேலே போயிட்டானா? அப்போ அதே தானே அங்கேயும் அப்ளை ஆகும். அவ்வளோதான். இந்த ஞாபகம் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். இதை மாதிரி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. அப்போ இவன் இப்படி பண்ணானா இப்படி பண்ணுவானா, அப்படி பண்ணுவானா? அவ்வளோதான். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு நியூஸை பார்த்துக்கிட்டு எஃப்ஐஐ வந்து எவ்வளோ வந்து இன்றைக்கி செல் பண்ணியிருக்கிறாங்க, டிஐஐ எவ்வளோ வந்து இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரியா? எதை பற்றியும் பார்க்க தேவையில்ல. யாராவது வாட்ஸ்அப்பில் வந்து கால்ஸ் அனுப்புகிறாங்களா, ஏதாவது குரூப்பில் நம்மளை சேர்த்துப்பாங்களா,
டெலகிராம் குரூப்பில் வந்து என்னை சேர்த்துக்குங்க. வேணாம், எந்த குரூப்பும் வேணாம். சிங்கிள் மேன் ஆர்மியாகவே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். தேவை ஓரளவுக்கு கேபிட்டல், நிறைய நாலேஜ். கேபிட்டல் ரெடி பண்ணுற வரைக்கும் நாலேஜை ரெடி பண்ணுங்க. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏன்னா நாலேஜை ரெடி பண்ண தான் டைம் ஆகும். கேபிட்டலை அப்படியே பொறுமையாக அப்படியே வந்து இந்த பீரியடுக்குள்ளார நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துடலாம். நான் சொல்கிற மாதிரி 25 லட்சம் 1 கோடி அதெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் என்ன ட்ரேட் பண்ண போகிறீங்களோ, இது ஆப்ஷன்ஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க, சரியா? யாருக்கிட்டும் போயிட்டு கமெண்ட்டில் பேசாதீங்க. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். நம்ம ஆளுங்க எல்லாம் நல்ல ஆளுங்க தான். நிறைய கமெண்ட்டை நான் பார்த்தோன்னே டெலீட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வந்து இந்த குரூப் சேர்க்குற கமெண்ட் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிடுறேன். அதனால் சில பேர் நீங்கள் பார்க்காம இருக்கலாம், எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கலாம். நோ 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 நோ. இங்கே என்ன நடந்துருக்குது சென்செக்ஸில்? சென்செக்ஸு ஒரு சின்ன மிஸ் ஆச்சுங்க. என்னென்னு ட்ரேட் பண்ணி இருந்தவங்களுக்கு சென்செக்ஸை மட்டுமே பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த சப்போர்ட் லெவலுக்கு வருவான்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் ஒரு 20 புள்ளியில் போயிட்டான். வெறும் 20 புள்ளியில் இங்கிருந்து வந்து மேலே போயிட்டான். ஆனால் இது அனுபவம் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சின்ன இதை வந்து நீங்கள் பிடிச்சிருந்துருக்கலாம். எப்படி சின்ன இதை, ஏன் ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குது, அடுத்து வந்து இதில் ஒரு பாதினாச்சும் இருக்கணும். அப்போ தான் செல்லர்ஸ் இன்னும் நம்பிக்கையாக கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டுன்னு அர்த்தம். கால்வாசி கூட இல்லை. அடுத்த கேண்டில் க்ரீனாகவே முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? மேலே போகிறோம். கண்டினியூஸாக கீழே வந்துருக்கிறான். ஒரு க்ரீன் க்ளோஸு மேலே. இது கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே 2வது ரோ வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கிடைச்ச வரைக்கும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக லோ பண்ணாமலே போகிறான். அதுதான் படிக்கட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். எப்படி அந்த ட்ரேடை உங்களால் கான்ஃபிடென்ட்டாக கொண்டு போக முடியும். இன்னும் இது ஹைக்கு போயிருக்குது, இன்னும் இது ஹைக்கு போனோன்னா ரிஜெக்ட் எப்படி ஆயிருக்கிறான் பாருங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி போயிருக்கான், எப்படி ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கான். நேற்று ஹைக்கு போனான், அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கு. இதில் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ட்ரெண்ட் லைனை போட்டுட்டு ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது ட்ரேட் எடுத்து பார்க்கணும். அப்படியே கீழே இந்த ப்ரீவியஸ் லோ தான் நம்மளுக்கு லெவலு. இந்த லோக்கு கீழே போயிடுச்சுன்னா நமக்கு தாங்காது, அவ்வளோதான், க்ளோஸ். முடிஞ்ச வரைக்கும் கீழே எடுக்கணும். இந்த ஸ்விங்கில் எடுக்க முடியல அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அடுத்த ஸ்விங்கில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான், ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ தொடர்ச்சியாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது, பிரேக் ஆச்சு, நல்லா வால்யூமோட மேலே போய் முடிச்சு விட்ருக்குறாங்க. சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி எந்த விதமான குறையுமே இல்லைங்க. அவன் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறேன், அவன் வழி தனி வழி. நீ சென்செக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ட்ராப் ஆகுது, நிஃப்டி இவ்வளோ பெரிய ட்ராப் ஆகுது, பேங்க் நிஃப்டி இவ்வளோ பெரிய ட்ராப் ஆகுது, மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ரைஸ் ஆகிருக்கும். என்னடா நீ மட்டும் தனியாக இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே அந்த ஃபீலிங் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மிட் கேப் நிஃப்டி பண்ணுறவங்க வந்து அதை வந்து புரியும்னு நினைக்கிறேன். இவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான். என்ன இருக்கான், எல்லாம் பெருசாக விழுந்திருக்காங்க, இவன் இவ்வளோதான் விழுந்திருக்கிறான், அதுலேயே ரெக்கவரும் ஆகி இங்கேயே முடிச்சிட்டான். விழுந்ததே இத்தினோண்டு, அதுலேயும் ரெக்கவரி வேறையா? என்ன நடந்துகிட்டு இருக்குது? தொடர்ச்சியாக மேலே வரும். இட்ஸ் கம்மிங் அப். இந்த கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி மேலே போச்சு பார்த்தீங்களா? அந்த லெவலில் இருந்து ப்ரீவியஸ் லோ வராமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கான். இது என்ன பண்ணுறான்? தொடர்ச்சியாக மேலே போகிறான். நேற்றுக்கு ஃப்ரைடே நீங்கள் என்ன பண்ணால் அடுத்து ஹை, வியாழன் வெள்ளி ரெண்டுமே வந்து ஹை பண்ணிகிட்டே மேலே போயிட்டே இருந்தான். இதை இப்போ இன்னும் கூட வந்து ஷார்ப்பாக வந்து மேலே போகிறான். இங்கே ரொம்ப கிராஜுவலாக வந்து வந்தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இப்படி வந்து ஷார்ப்பாக நறுநட்டமாக மேலே போகிறான். இப்போ 1 ஹவரில் போய் பார்ப்போமா என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. ரிஜெக்ட் ஆகிறான், பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரேக்குன்னு நம்மளால் இதை கன்வின்சிங்காக சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரைஸ் இந்த மாதிரி வந்து போகவும் கூடாது, கரெக்ஷன் வந்து தான் போகணும்.
சரியா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்டை வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை ரிஜெக்ட் ஆனான்னா அவன் எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இங்கே வரலாம், இல்லைனா பாதியிலேருந்தே வந்து ரிவர்ஸில் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு லெக்கில் வந்து அவன் பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப அதே தான். என்னென்னா நீங்கள் 1 ஹவரில் நீங்கள் போய் இப்படி வாய்ப்பு இருக்குது, அப்படி வாய்ப்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது எல்லாம் பார்த்துடலாம். ஆனால் 5 மினிட்ஸில் வந்ததுக்கப்புறம் இங்கே படிக்கட்டை கட்டி மேலே போயிட்டு இருந்தானா அவன் கூடவே சேர்ந்து ஏறி போயிட வேண்டியதான். அது எதுக்கோ வாய்ப்பு இருந்துட்டு போகுது, அதை அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இங்கே இருக்கிற இன்றைக்கி ஆஸ் எ ட்ரேடராக ஸ்கால்பராக நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சு கூப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி வர்த்தகத்தில் உள்ளே போய் இன்றைக்கே வெளியில் வர்ற மாதிரி ஒரு சின்னதாக பாயிண்ட்ஸை பிடிச்சிட்டு வெளியில் வர்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்க மட்டும் கற்றுக்கிட்டா போதும். நல்லா மேலே வரைக்கும் வந்தால் ஃப்ரைடே அன்னைக்கு அப்படியே பொறுமையாக கீழே வந்துட்டானா இன்றைக்கி அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கீழே வந்துட்டான். ஆனால் அடுத்த தடவை போகும்போது லோ வைக்கல. ஒரு 20 நிமிஷமாக இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வந்து எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ஹைலேருந்து தான் கீழே வந்தான். ஆனால் இவ்வளோ தூரம் தான் வந்தான். எங்கே வரணும், இங்கே வரணும் கீழே போகிற மாதிரி இருந்தால். இல்லைனா அட்லீஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணக்கூடாது. வெரி குட். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல, கீழே வர ட்ரை பண்ணான், கீழே வந்துருக்கிறான். மேலே போகும்போது இவ்வளோ தான் போகணும், போயிட்டு கீழே வரணும். என்ன பண்ணான் மேலே போகும்போது மறுபடியும் ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். திஸ் இஸ் சிக்னலிங் பையர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். அவ்வளோதான். ஏற்கனவே ஸ்ட்ராங்கு நமக்கு தெரியும், இல்லை இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு இது வந்து சிக்னல் பண்ணுது. அப்புறம் தொடர்ச்சியாக அந்த ப்ரைஸு பெரிய மூமெண்ட்டெல்லாம் இல்லை, ஆனால் பெரிய குழப்பத்தையும் நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணல. ஏன்னா ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் மேலே அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. பொறுமையாக அப்படியே மேலே போயிட்டான், அப்படியே மேலே போயிட்டான். மிட் கேப் நிஃப்டி. அப்போது ஃபின் நிஃப்டியில் பக்கா ரேஞ்சு. இந்த பக்கா ரேஞ்சிலேருந்து வியாழக்கிழமைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து மாட்டுச்சு ப்ரைஸு. வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே வந்து மேலே கீழே பர்ஃபெக்ஷனாக வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே வந்துருச்சு. ஏற்கனவே அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போய் வியாழக்கிழமைக்கு வந்தது லோ, வெள்ளிக்கிழமை அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சு. இன்றைக்கி திங்கக்கிழமையும் அதே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறோம் பார்த்தீங்களா? இதை விட என்ன வேணும்? இதை விட என்ன வேணும்? 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 50%லேயே முட்டி மோதிக்கிட்டே இருந்தான். ஆனால் கீழே வரும்போது அவனால் கீழே வர முடியல. தொடர்ச்சியாக வந்து லோ வைக்க முடியாமல் இருந்தானாலே என்ன இதில் வந்து தெரியுது நம்மளுக்கு, பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கீழே வர விட மாட்டாங்க, ப்ரைஸை கீழே வர விடவே மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, அப்படியே மேலே வந்து போயிட்டான். இந்த பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இது இப்படியே கொண்டு போயிருக்காங்க. நேற்றைக்கும் கீழே வந்திருக்கிறான், மேலே போயிருக்கிறான், திரும்ப கீழே வந்திருக்கிறான், ஓரளவுக்கு திரும்ப மேலே அதே ஹைக்கு போயிருக்கிறான். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இந்த லெவல்லையே அப்படியே வந்து இருந்துருக்கிறாப்புல இருந்துட்டு பிரேக் ஆகி வால்யூமோட பிரேக் ஆகி மேலே நல்லா போயிடுச்சு. இந்த தடவை பிரேக் ஆகிட்டான். இப்போ வந்து எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆச்சுன்னா மோசமாக வந்து போவான். எப்படி மேலே போவான். ஆனால் மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு புல் பேக் வந்துருக்குது, கீழே போயிருக்கிறான், செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் கொண்டு போயிட்டாங்க. ஒரு நாள் கழித்து வந்தாலும் சரி, 2 நாள் கழித்து வந்தாலும் சரி, வாரம் கழித்து மாதம் கழித்து வந்தாலும் சரி, இந்த இடம் வந்தானா ரிஸ்க்கு தான். மறுபடியும் வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த தாண்டினானா மேலே போயிடும். அதை எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் 5 மினிட்ஸு ஓகே, 1 ஹவர்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் சூப்பராக வந்து வேலை செய்யும். அப்போ 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? தொடர்ச்சியாக இந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. நல்லா கீழேருந்து மேலே வந்தான், அப்போ கூட கீழே வந்துட்டான். இப்போ கொஞ்சம் மேலே வந்துகிட்டு இருக்கிறான். இது வந்து இந்த லெவலுக்கான புல் பேக்காக கூட இருக்கலாம். என்ன சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இப்படி மேலே வந்துருக்குல்ல, இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே வந்துட்டு இருக்குது ப்ரைஸு, இந்த ஃபாலுக்கான புல் பேக்காக கூட இருக்கலாம். இது இப்படியே கூட போயிடும், மேலே இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அது இந்த ஃபாலுக்கான புல் பேக்காக இருந்ததுன்னா இப்படி கீழே. அதனால் வந்துட்டு கடை திறக்கட்டும், ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். யாரும் வந்து ட்ரேடை எக்காரணத்து கொண்டும் ஹோல்டு பண்ணவே பண்ணாதீங்க. இதை விட என்ன வேணும் நம்மளுக்கு? கடை திறந்தோன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கான வாய்ப்பை வந்து அவன் வாரி வழங்கும் போது நம்ம ஏன் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து ஹோல்டு பண்ணி நைட்டு தூக்கம் இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் பர்ஃபெக்ஷனாக நடக்குது. 2 நாளாக நடந்துகிட்டு இருக்கு, 3ஆவது நாளும் நடந்தது.
அதுக்கப்புறம் தான் மேலே போச்சு. ஸோ வெயிட் ஃபார் யுவர் லெவல்ஸ் பிஃபோர் என்ட்ரிங் த ட்ரேட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லி ஒரே வார்த்தையில். அப்படியே வந்து உங்களுக்கு ஃபின் நிஃப்டி பார்த்த மாதிரியே இருக்கா இது? ஆனால் க்ரூட் ஆயில்லையும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸ். ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் எடுக்குது இந்த இடத்துல, ஏதோ ஒரு வகையில் ரிஜெக்டும் ஆகுது இந்த இடத்துல. பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா ரிஜெக்ட் ஆகி கூட நேராக வந்து கீழே வந்துடுது. அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த லெவலுக்கு வராமலேயே, இந்த லெவலுக்கு ஏற்கனவே வந்து இங்கெல்லாம் வந்து வந்துட்டு தான் போயிருக்கிறான். ஆனால் இந்த தடவை பெரிய ஃபால் ஆகிருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் ஓப்பன்லேருந்தே மேலே போயிட்டு இருக்கான். இந்த லெவலுக்கான புல் பேக்காக இப்படி வந்து கீழே போகுதா, இல்லைனா வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்காக இந்த லோவை டச் பண்ணாமல் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இப்படி புல் பேக் வந்து இப்படி போய் நல்லா இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? படிக்கட்டை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். 5 மினிட்ஸ் போங்க. இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து என்னது, படிக்கட்டு முக்கியமான இடத்துல இருக்குது. இப்போது படிக்கட்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது என்ன லெவலு? மேலேருந்து விழுந்ததில் ஃபஸ்ட்டு புல் பேக்கு. அப்போ இந்த லெவலை கட் பண்ணோம். எத்தனை தடவை முயற்சி பண்ணியிருக்கான்னு தெரியுதா? அந்த லெவலுடைய ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கண்கூடாக வந்து தெரியும். ஒரே ஒரு ஃபயர் தான். இப்படி கீழே வந்தானா சோர்ஸுக்கு வந்துடுவான். தொடர்ச்சியாக மேலே ஏறி போயிருக்கிறான், தெரியுதா? அப்போ இந்த லெவலுக்கு வரும்போது வந்து அந்த லெவல் தான், அந்த லெவலுக்கு வரும்போது வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு அப்படியே நின்றுடுது ப்ரைஸ். ஒருவேளை தாண்டிட்டான் அப்படின்னா எங்கே போயிடுவான்? மேலே ரிஜெக்ஷனாக மறுபடியும் வந்து பார்க்கலாம். இந்த தடவை அவ்வளோ தூரம் போயிட்டானா என்ன ஆகும்? பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பையர்ஸு கொஞ்சம் காலையிலேருந்தே வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால் விட்டு கொடுத்துருவாங்களா தெரியல. இந்த லெவலில் வந்து பிரேக் முக்கியமான இடத்துல இருக்குது. சொல்லிட்டு இருக்கும்போது பிரேக் ஆகிற மாதிரி காட்டுறேன் பார்த்தீங்களா? எல்லாம் காட்டுறதெல்லாம் ஓகே. ஒருவேளை நீங்கள் ட்ரேடில் இருந்தீங்க, கீழே இருந்தே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ட்ரேடில் இன்றைக்கி வந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்தே வந்து அவன் என்ன பண்ணிடுறான், மேலேருந்து இப்படி வந்து ஷார்ப்பாக விழுந்துருக்கிறான், விழுந்துட்டு பிரேக் ஆகிருக்கிறான். அதுக்கப்புறமா என்ன ஆயிருது ப்ரைஸு, அந்த லோ வந்து கட் பண்ணவே இல்லை, போயிட்டே இருக்கிறான். என்ன போனாலும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா தான் நம்ப முடியும். அது வரைக்கும் வந்து மேலே போயிடுவான் அப்படின்னு. இப்போ மேலே போயிடுவான்னு இந்த இடத்துல பை பண்ணுவீங்களா? மாட்டவே மாட்டேங்க. நோ, நெவர். இப்போ எங்கே தான்ப்பா பை? ட்ரெண்ட் லைனில் நீங்கள் பை பண்ணியிருந்துருக்கலாம். ட்ரெண்ட் லைனை வந்து விட்டாச்சு. கீழேருந்தே வந்து இப்படி ட்ரெண்டு பண்ணி கரெக்டாக போகிறான். கரெக்டாக இந்த இடத்துல வந்து மேலேயே கீழேயான்னு இருக்கும்போது வந்து மேலே தான் போவான் அப்படின்னு பையே எடுக்க முடியாது. அந்த மாதிரி குத்து மதிப்பெல்லாம் ட்ரேட் பண்ண முடியாது. சரியா? சரியான லெவல்லையும் இருக்குது ப்ரைஸு. இதுக்கப்புறம் எங்கேயா மேலே போயிட்டு கீழே இன்னொரு புல் பேக் வரும்போது வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஒரு வேளை கீழே வந்தானா ட்ரை பண்ணலாம். இல்லைனா நல்லா வந்து மேலே வரைக்கும் வந்தானா செல் பண்ணி இந்த தடவை ட்ரையும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவன் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அவனை செல் பண்ணவும் முடியாது. இப்போ என்ன பண்ணுவீங்க? புல் பேக் வரும்போது வந்து நீங்கள் பை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சுக்கிட்டு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது இப்படி ட்ரெண்ட் லைனை வந்து போட்டுக்க வேண்டியதான். போட்டுக்கிட்டு அந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட வரும்போது நீங்கள் பையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் தப்பாக போட்டேன். ட்ரெண்ட் லைனை இப்படி. சரிங்களா? சரி, ஓகே. இது நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு பேரல் சேனலில் போயிட்டு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த லெவல் வந்து இந்த ஈக்குவல் லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் கீழே போச்சு. அப்போவே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓ, இது கொஞ்சம் கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்குது. அப்போ கீழேயும் ட்ரெண்ட் ஆகுது, மேலேயும் ட்ரெண்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரலல் சேனல். பேரலல் சேனலோடைய டாப்புக்கு அழகாக வந்து போச்சு. டாப்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. இப்போ இந்த லெவலை வந்து கட் பண்ண மாட்டோம். கட் பண்ணாமல் ஒரு வேளை இப்படி மேலே போனோன்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபாலிங் பேரலல் சேனலில் பிரேக் ஆகி ப்ரைஸ் என்ன ஆகும்? நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ படிக்கட்டை இதுலேயும் வந்து நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? போயிட்டு படிக்கட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்து முயற்சி பண்ணுவீங்க. பார்த்து 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 புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுவீங்க. ஸோ தொடர்ச்சியாக என்ன பண்ணுது? மேலேருந்து கீழே வந்து இவனும் வந்து முக்கியமான லெவலில் நிற்கிறான் பார்த்தீங்களா? இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? 270லேருந்து 270.30. அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குது ப்ரைஸு? 269.80 வரைக்கும் வந்திருக்குது. சின்ன ஃபால் தான்.
இருந்தாலும் அந்த இடத்துல போனாலும் கரெக்டாக நடக்குதுல்ல, அதுதான் நமக்கு தேவை. ஸோ அந்த லெவல்ஸ் வில் பிளேஸ் எ பிக் ரோல். இன்னைக்கு அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணது அல்ட்ரா சிமெண்ட் ஸ்டாக்ஸில். இந்த அல்ட்ரா சிமெண்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டர்ன் ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது ப்ரைஸ். இதுக்குள்ளேயே ட்ரெண்டு லைன்லேருந்து மேலே போன ப்ரைஸு ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்தது, நல்லா வராமல் மறுபடியும் வந்து மேலே வந்துருக்குது. ஒருவேளை நாளைக்கு ஓரளவுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து நாளை கழித்து மேலே போய் அப்படியே பிரேக் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகி போயிடும். ஸோ அல்ட்ரா சிமெண்ட் வந்து அந்த லெவலுக்கு வரத்தான் போகுது, பிரேக்காக தான் போகுது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா புல்லிஷாக இருக்குது. எங்கேருந்து புல்லிஷாக இருக்குது? எங்கேயோ இருந்து புல்லிஷாக இருக்குது. 2022லேருந்து மேலே வரோம். மேலே வந்துகிட்டே இருந்தால் ரொம்ப பொறுமையாக அப்படியே வந்துகிட்டே இருந்தால் இங்கே வந்தோன்னே என்னாச்சு, பேரலல் சேனல் பேட்டர்னை பிரேக் ஆகி நல்லா வந்து மேலே வந்தது. அதுக்கப்புறம் நம்ம பேட்டர்னில் என்ன பண்ணால் வாய்ப்பு இருக்குது? இப்போது இங்கே போய் ரீச் ஆச்சுன்னா பிரேக் ஆகிடும். அது எப்படி ரீச் ஆகும்? இங்கேருந்து இப்படி மேலே போய் ஒரு புல் பேக்கு, மேலே போய் ஒரு புல் பேக்கு, மேலே அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அல்ட்ரா சிமெண்ட்டு மறுபடியும் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நாளைக்கு இல்லை, இந்த வாரத்திலேயே அது திரும்ப வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து நல்ல கீழே வந்து வந்த ஸ்டாக்ஸில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் என்ன பண்ணுது? 2022 இந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்குது. இந்த ஆல் டைம் ஹை ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து டச் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சேன்னா அந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து விழ ஆரம்பித்த ப்ரைஸு அவன் பாட்டு கீழே வந்துட்டு இருக்கான். படிக்கட்டில் பொறுமையாக இறங்கி கீழே வரான் பார்த்தீங்களா? படிக்கட்டில் பொறுமையாக இறங்கி அவன் பாட்டு கீழே வந்துட்டு இருக்கான். தொடர்ச்சியாக கீழே வந்துட்டு இருக்கு. பையர்ஸ் எங்கே தான்ப்பா இருக்கிறீங்க அப்படின்னு தேடுற அளவுக்கு வந்து வந்துட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக வந்து நல்லா மேலே போச்சு, ஒரு கன்சால்டேட் ஆச்சு, இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கூட வந்து கீழே எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு ட்ரெண்டாகி மேலே போச்சு, கன்சால்டேட் ஆச்சு, அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டு இருக்குது ப்ரைஸு. ஸோ தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் மேலே போவோம், அப்புறம் மறுபடியும் கீழே வரும், கொஞ்சம் மேலே போவோம், கீழே வரும். ஒரு சப்போர்ட் வரைக்கும் அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே திரும்பினா அப்படின்னா ஆல் டைம் ஹைக்கு போய்டும். திரும்புறது தான் இப்போ பிரச்சனை. திரும்பிட்டானா ஆல் டைம் ஹை. ஸோ வீக்லியில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு பெட்டராக வந்து தெரியும். ஹெச்டிஎஃப்சி லைஃப் அது நமக்கு தேவையில்லை. இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலு. ஏற்கனவே இங்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகி சாப்பிடும் அந்த லெவலுக்கே வந்துருக்குது. அதனால் இந்த இடத்துலேருந்தே வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் எங்கே திரும்பினாலும் மேலே போயிடுவான். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் வந்தோன்னா எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா? என்னது லோ பண்ணியிருக்கான், அப்புறம் இங்கேருந்து வந்து அப்படியே வந்து மேலே போயிரு. சொல்லி ட்ரேட் பண்ணலாம் இதெல்லாம். ஸோ 2 ஸ்டாக்கும் பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். டைமும் வந்து இருக்கும், நிறையவே இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து என்னோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிதின் காமத் 11,000 கோடி ஸ்கேம். அது ஒரு ஆள் பண்ணலை. பொதுவாக இந்த மாதிரி வந்து ஸ்கேம் எல்லாம் பண்ணதை கூட்டி பார்த்தா அவ்வளோ கோடிகளுக்கு ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் யாரை நம்பியும் பணம் வந்து கொடுக்காதீங்க. இதை வந்து நீங்களே வந்து கற்றுக்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதா இது பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னான்ல, இதுவும் அப்படி தான் இருக்குது. அழகாக ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கிறான்ல. அப்போ கீழே எவ்வளோ தூரம் வந்தானாலும் மேலே திரும்பினானா ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுறான். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் அ மேக்னெட். காந்தம் சரியா? சரி, ஓகே, ரைட். இவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.